ஜனநாயகன் திரைப்பட குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி பிறப்பித்த இடைக்கால தடையின் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் மீண்டும் ஒரு சிக்கல். தொடர்ச்சியாக இந்த படக்குழு உச்சநீதிமன்றத்தை நாடுமா அல்லது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இணைகிறார் திரையரங்க உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த படம் வெளியாதல மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஜனநாயகன் படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இது பொங்கல் பிஸ்னஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்த திரைத்துறையை என்ன மாதிரியான தாக்கத்துக்கு ஏற்படுத்தும்? சார் நாங்கள் 2025 வந்த பெரிய படங்கள் ஒன்றும் பெருசாக சைன் பண்ணல. சரி, 2026 ஆரம்பத்தில் 2 பெரிய படம் வருது. 2 படம் இருக்கும்போது ஒரு தைப்பொங்கல் ஒரு 9 நாள் லீவ் வருது, ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இது மாதிரி சென்சார் பிரச்சனை வந்துருச்சு. இது யாரு கையிலையும் இல்லை, யாரும் நினைக்கவும் இல்லை இப்படி இருக்கும்போது. அதனால என்ன, இனி எப்படி இருந்தாலும் இப்போ 20ஆம் தேதி அடுத்த கோர்ட் வந்ததுக்கப்புறம் பிப்ரவரியில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஜனவரி 26 கூட மேபி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்னைக்கு அந்த படத்தை படத்துல ஒரு பெரிய திருவிழாவாக தான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் பொங்கலுக்கு வந்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். எல்லா தியேட்டர் உரிமையாளரும் நாங்கள் அதை எதிர்பார்த்தோம். பொங்கலுக்கு 2 படம் மிச்சப்பட்டுட்டோம். இப்போ 2026 25 இருந்த சிரமம் 2026 தீர்ந்துடும். இந்த மாதிரி லைனா ஒரு 5 பெரிய படம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் ஏமாற்றம் எங்களுக்கு. வழக்கமா இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கையின் மூலமாக சிபிஎஃப்சி சர்டிபிகேட் வாங்கிட முடியுமா? அதுல சிக்கல் இல்லாம ரொம்ப விரைவா வெளியிட முடியுமா? இல்ல, அது சில படங்களுக்கு இதுக்கு முன்னாலே ஏற்கனவே நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஊமை ஒளிகள் வரும்போது அதுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தது. இவங்களுடைய குற்றப்பத்திரிகை செல்வமணியுடைய படம், அந்த படத்துக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு சென்சார் பிரச்சனை வந்திருக்கு. பட் அதாவது இதனுடைய நாங்க படம் பார்த்துருந்தா எங்களுக்கு ஏதாவது தெரியும், ஏன் படம் இந்த மாதிரி இருக்கு. நாங்க எந்த ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. சென்சார்ல படம் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு அது ஆட்சேபகரமா இருக்குங்காட்டி தான் அவங்க சொல்றாங்க. பட் எது எப்படி இருந்தனாலுமே இவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சென்சாருக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானு இப்ப இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. ரொம்ப நெக்ல வந்துட்டதுனால பொங்கலுக்கு நம்ம பண்ண முடியாம ஒரு சீசன் தள்ளப்பட்டிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு பொங்கல் தான். இப்ப பராசக்தி திரைப்படத்துக்கு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப வேற படம் இல்ல. கண்டிப்பா இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கிரீன் பராசக்தியும் 600 ஸ்கிரீன் ஜனநாயகம் வர்ற மாதிரி தான் ஏற்கனவே பிளான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமா 600 700 இருந்து 800 ஸ்கிரீன் வரைக்கும் பராசக்தி விழுகும். இப்ப மற்ற நாடுகளுக்கு ஏற்கனவே விநியோக உரிமையை கொடுத்திருக்காங்க. தலைவா படத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சிக்கல் எழுந்தப்ப மற்ற ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகல. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு டிலேல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த விநியோகஸ்தர்களும் அந்த திரைப்பட உரிமையாளர்களும் சங்க உரிமையாளர்களும் அதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. என்ன, தலைவா படம் முதல்ல தமிழ்நாட்டிலேயும் சென்சார் ஆயிடுச்சு. ஸோ ஆல் ஓவர் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சங்காட்டி அவங்க எல்லாம் பண்ணங்காட்டி அவங்க நிறுத்தியாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அப்படி இல்லை. சென்சார் சர்டிஃபிகேட்டே இன்னும் அதிகாரபூர்வமா இங்க கொடுக்கல தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது கண்டென்ட் தயாரிப்பாளர் கொடுத்தா தான் அங்கே ஃபாரினுக்கு போய் சேரும், கேரளாவுக்கு போய் சேரும், கர்நாடகா போய். அப்புறம் கர்நாடகா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் சென்சார் தான். நம்ம தமிழ்நாடு இந்தியன் சென்சார் மூலமா தான் படம் போட முடியும். ஸோ இந்தியாவுக்குள்ள இந்த படம் வெளியாகிற கேள்விக்கே இடம் கிடையாது. ஓவர்சீஸை பொறுத்த அளவுல என்னதான் அங்கங்க இப்போ லண்டன்ல சென்சார் பண்ணாலும், சிங்கப்பூர்ல சென்சார் பண்ணாலும், மலேசியாவில் சென்சார் பண்ணாலும் தயாரிப்பாளர் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு இங்கிருந்து ஆன் பண்ணா மட்டும்தான், அவர் லைசன்ஸ் கொடுத்தா மாத்திரம்தான் உலகத்துல எந்த நாடு வேணாலும் படம் போய் சேரும். தயாரிப்பாளர் கண்டிப்பா இந்த படத்துக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய தமிழ்நாடு இந்தியா பூரா ரிலீஸ் ஆகாம ஓவர்சீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கிறது நிச்சயமா சாத்தியமே இல்லை. கண்டிப்பா தயாரிப்பாளர் அப்படி செய்ய மாட்டாரு. அதனால அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. ஆல் ஓவர் வேர்ல்டு இன்னொரு டேட் பிக்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, இனி அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் அவங்க மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதே மாதிரி தான் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் அது ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். இப்ப பராசக்தி ஸ்கிரீன் இன்க்ரீஸ் அப்படின்றது எதன் அடிப்படையில் இருக்கும்? மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கிரீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம். இப்ப அந்த படம் வரலைங்கும் போது பொங்கல் பண்டிகை இருக்குது. நிச்சயமா பராசக்தி ஒரு பெரிய படம் தான். ஏன்னா அவங்க சுதா கோங்கரா ஏற்கனவே 2 படமே பெரிய ஹிட் படமா தான் இந்த டைரக்டர் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா தான் இருக்காரு அவரும். அதனால கண்டிப்பா பராசக்தி பொறுத்தளவு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகிறாங்கிறது நியாயம் தான். அது பொறுத்தளவுல இன்னும் சொல்ல போனா
இந்த தேதியில் வராம ஜனநாயக நீதி வந்து ஜனவரி எண்ட்லயோ இல்ல பிப்ரவரிலயோ வந்துருச்சு போட்டுட்டுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1100 ஸ்கிரீன் இருந்ததுன்னா 1000 ஸ்கிரீன்ல அந்த படம் விழுகும். இப்போவாது 600 ஸ்கிரீன்ல வந்துருக்குது. அந்த மாதிரி வரும்போது 1000 ஸ்கிரீன்ல விழுகும். அதனால இதை விட ஒரு பெரிய அளவில் தான் அதுக்கு ஓப்பனிங் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு திருப்பூர் சுப்பிரமணியன். ஜனநாயகன் படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பராசக்தி திரைப்படத்திற்கு ஏற்கனவே சுமார் 400 திரையரங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக சுமார் 1100 திரையரங்களில் 600 திரையரங்களில் ஜனநாயகன் திரைப்படமும் 400க்கும் அதிகமான திரையரங்களில் பராசக்தி திரைப்படமும் வெளியாகும் என்று ஏற்கனவே உத்தேசமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பராசக்தி வெளியாகக்கூடிய திரையரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பராசக்தி திரைப்படம் வெளியாகக்கூடிய திரையரங்குடைய எண்ணிக்கை சுமார் 800 திரைகளில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.